ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மீண்டும் ஒருமுறை நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த கடைசி வார்த்தை, செவன்த் வேர்ட், லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக் 23:46. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பக்தன் இவ்வாறாக கூறுகின்றார்: கரைவதற்கு காற்றை தேடிய கற்பூரத்தை போல, உருகுவதற்கு நெருப்பை தேடிய மெழுகை போல இயேசுவினுடைய சிலுவை மரணம் இருந்ததுன்னு சொல்லி. ஒரு மனிதனுடைய மரண மொழிகள் ரொம்ப வலிமையானவைகள். அந்த மரண மொழிகள் எப்போவுமே மனதில் நிற்கக்கூடிய ஆற்றல் படைத்தவைகள். அதன் அடிப்படையில் பார்ப்போன்னு சொன்னால், இயேசுவானவர் சிலுவையில் 3 மணி நேரம் அவர் தொங்கிக் கொண்டு எல்லாத்தையும் ஒரே டைமில் பேசல, அதை பாஸ் பண்ணி அவர் பேசி கொண்டு வருகின்றார். அவர் கடைசியாக கூறிய இந்த வார்த்தை தான், பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன். ஃபாதர், இன்டு யுவர் ஹேண்ட்ஸ் ஐ கமிட் மை ஸ்பிரிட். இந்த நாளில் பிதாவே, உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று வாசகத்துக்குள்ளே மறைந்திருக்கின்ற 3 மறைப்பொருள்களை நான் உங்களுக்கு எடுத்துரைக்க நான் ஆசைப்படுகின்றேன். On this day, I would like to explain 3 mysteries hidden in the phrase, Father, into your hands I commit my spirit. நேரம் ரொம்ப கடந்து போச்சு, என் கையில் நிறைய ஷீட் இருக்குது. பட் அதை நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன்னா ஐ திங்க் மராட்டிக்காரங்க உள்ளே உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிவிட்டு ஐ வில் ஜஸ்ட் கோ ஆன். முதலாவது மிஸ்ட்ரி, இயேசுவானவர் ஜெபத்தில் வல்லவராய் திகழ்ந்தார். He was so powerful in his prayer life. அவருடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நாம் பார்ப்போம் என்றால், அந்த ஜெபத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தவராக தன்னுடைய வாழ்வில் அவர் செயல்பட்டார். அவருடைய வாழ்க்கை வரலாறு சுவிசேஷங்களில் இருக்குது, நம்ம தெரியும். தன்னுடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக ஜெபிக்கின்றார். ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கின்றார். ஒரு சிலுவை மரணத்தை ஏற்பதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய வேர்வை இரத்த துளிகளாக பூமியிலே சிந்தும் விதமாக அவர் ஜெபித்து அந்த சிலுவை பயணத்தை அவர் துவங்குவதை நம்ம பார்க்கலாம். இயேசுவானவர் 7 வார்த்தைகளை சிலுவையில் சொன்னது நமக்கு தெரியும். அதில் 3 வார்த்தைகள் அவர் பிதாவோடு அவர் செய்த மன்றாட்டு ஜெபம். முதலாவது வார்த்தை, பிதாவே, இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னது. 4வது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி சொன்னது. அதே போல் கடைசி வார்த்தை, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது. இந்த உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பது ஒரு புதிய பதம் கிடையாது. ஏன்னா இந்த காரியத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பாக, நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தாவீது அரசர் தன்னுடைய சங்கீதத்தில் அதை சொல்லி இருக்கின்றார். 31ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் அந்த பதம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். Psalm 31:5, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது கடவுளிடத்தில் மன்றாடுவதை நாம் பார்க்க முடியும். யூத குழந்தைகளுக்கு தங்களுடைய பெற்றோர் அநேக ஜபங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களாம். அதில் மிக முக்கியமான ஒரு ஜபம் இயேசுவானவர் இறுதியிலே செய்த இந்த ஒரு ஜபம். ஒவ்வொரு யூத நபரும் 3 நிலைகளிலே இந்த ஜபத்தை அவங்க செய்வாங்க. 1, படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப். 2வது, துன்பத்திற்குள்ளாகி பாடுகளை அனுபவிக்கும் பொழுது, அட் த டைம் ஆஃப் சஃபரிங். 3வது, மரண வேளையின் பொழுது, அட் த டைம் ஆஃப் டெத். இந்த 7வது வார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிர் போகின்ற தருணத்தில் கூட இயேசுவானவர் ஜெபிக்கின்ற பழக்கத்தை அவர் விடாதவராக அதை செய்துவிட்டு தான் தன்னுடைய ஜீவனை அவர் விடுவதை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. ஈவன் அட் த மோமெண்ட் ஆஃப் டெத், ஜீசஸ் டிட் நாட் ஃபர்கெட் டு ப்ரே. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவானவருடைய ஜீவியமும் சரி, அவருடைய ஊழியமும் சரி, வெற்றியாய் திகழ்ந்ததற்கு அடிப்படை காரணம் அவருக்கு இருந்த அந்த ஜெப வாழ்வு தான். இதில்
2 விதத்தில் அவரை பார்க்கலாம். ஒன்று பர்சனல் ப்ரேயர், ரெண்டாவது கார்ப்பரேட் ப்ரேயர். இது ரெண்டுமே ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. இதை நாம் செய்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். இதை தான் அவருடைய 7வது வார்த்தையில் மறைந்திருக்கின்ற முதலாவது மறைப்பொருள். 2வது மறைப்பொருள் இயேசுவானவர் உறவில் உண்மையாயிருந்தார். He was so true in his relationship. கருவறையில் உதயமான இயேசு கல்லறைக்கு செல்லும் வரைக்கும் பிதாவின் திரு சித்தத்தை சார்ந்தே அவர் காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டிருந்தார். இயேசுவுக்கும் பிதாவுக்குமான உறவை எந்த மனிதர்களாலும் எந்த சூழ்நிலைகளாலும் அதை பிரிக்க இயலவில்லை. நிறைய பேர் அதை முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்திப்பதை நம்ம பார்க்கலாம். நிறைய வசனங்களில் அவர் ரொம்ப தெளிவாக பிதாவுக்கும் தனக்கும் இருந்த அந்த ஒரு உறவை அவர் வெளிப்படுத்துகின்றார். யோவான் 10:30, ஜான் 10:30 சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் யோவான் 16:28 அவர் சொல்லுகின்றது, நான் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி முதல் வார்த்தையை பிதாவே என்று துவங்கிய நம்முடைய ஆண்டவர் அவர் சொன்ன இறுதி வார்த்தையிலும் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பயணத்தை அவர் நிறைவு செய்வதை நம்ம பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் உறவுகள் மிகவும் முக்கியமானது. இதை கடைசி வரைக்கும் தக்க வைத்து கொள்வது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒன்று. இன்றைக்கி நிறைய பேருடைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா உறவுகள் சிதைந்து போயிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நமக்கு எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு நம்ம வழிபடுகின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த நிலையிலும் அந்த உறவில் விரிசல் ஏற்படுவதற்கு அவர் இடம் தரவே இல்லை. அவருக்கு நாளுக்கு நாள் அந்த உறவு அதிகமாய் கொண்டு தான் போனதே தவிர அது குறைந்ததாக எங்கே இடத்துலையுமே அது சொல்லப்படவில்லை. பிதாவின் சித்தத்தின்படி இந்த உலகத்துக்கு வந்தவர் 33.5 ஆண்டு காலங்கள் மனிதர்களோடு மனிதர்களாய் இணைந்து வாழ்ந்தவர். பிதாவின் சித்தத்தின்படி ஊழியத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் மேற்கொண்டவர். பிதாவின் சித்தத்தின்படி பாடுகளை சகித்தவர். கடைசியில் தன்னுடைய ஆவியையும் பிதாவின் கரங்களில் ஒப்படைக்கின்ற ஒரு நபராக அவர் காணப்பட்டார். இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த இறை உறவு எந்த விதத்திலும் அது பிரிக்கப்படாத அறுபடாத ஒரு உறவாக காணப்பட்டது. 3வதாக அந்த வார்த்தையில் மறைந்திருக்கும் மர்மம், இயேசுவானவர் மரணத்தில் உறுதியானவராக அவர் காணப்பட்டார். He was so firm in his death. இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஏதோ எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து அல்ல. இல்லைனா நிறைய பேர் அவரை சதி செய்து அவருடைய வாழ்க்கையை கொன்று போட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்வதற்கு அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே திட்டமிடப்பட்டு இயேசுவின் முழு ஒத்துழைப்போடு சிலுவையில் அரங்கேற்றப்பட்ட மாபெரும் ரட்சிப்பின் திட்டம்தான் இயேசுவின் அந்த சிலுவை மரணம். பொதுவாக இந்த மரண தருவாயில் இருக்கின்ற மக்களை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அவங்க சில காரியங்களை சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க சொல்லுவதை அவங்களால சத்தமாக சொல்ல முடியாது. ரொம்ப பொறுமையாக சொல்லுவாங்க. நம்ம கிட்ட போனால் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியலன்னா அவங்களோட செய்கைகளை வைத்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே இந்த இடத்துல சிலுவையில் என்ன நடக்குதுன்னா, லூக்கா 23:46 சொல்லுகிறது, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். ஏதோ சோர்ந்து போய் வருத்தத்தோடு ஐயோ இது முடிச்சா போதண்டாட அப்படின்னு இல்லாமல் ஒரு வெற்றி முழக்கத்தை முழங்கினவராக, இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் வருதில் அரசியல்வாதிகள் மேடையில் எப்படி கொக்கரிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தோரணையோடு கூட அவர் சிலுவையில் அந்த வெற்றியை அந்த வாழ்க்கையை அவர் நிறைவு செய்வதை நம்ம பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, பிதாவாகிய நீர் எனக்கு கொடுத்த பணியை நான் நிறைவு செய்து விட்டேன், ஆகவே என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி மன உறுதியோடு கூட அந்த ஜெபத்தை அவர் செய்கின்றார். ஒரு மெடிக்கல் ஃபேக்டை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். மருத்துவ அறிவியலின்படி யாரெல்லாம் சிலுவையில் மரிக்கிறார்களோ அவங்க உயிர் போகும்பொழுது மூச்சு விடுவதற்கு ரொம்ப திணறுவாங்க. ஏன்னா ஃபுல் பாடி தொங்கிட்டு இருப்பதனால
அந்த மூச்சை இழுத்து விடுறதுக்கு வந்து அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அந்த மூச்சை விடும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், தலையை மேலே தூக்கி தான் அந்த மூச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கீழே போவாங்களாம். ஆனால் வேதம் சொல்லுகின்ற காரியம் யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம், ஜான் சாப்டர் 19 verse 30, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போ இதன்படி நம்ம அறிந்து கொள்கின்ற காரியம், உயிர் போனதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தலை அது சாயப்படவில்லை. அவரே மனப்பூர்வமாக தன்னுடைய ஜீவனை அந்த சிலுவையில் அவர் கொடுத்து விட்டு அவர் சென்றார் என்பதை நமக்கு காட்டுகின்றது. இதை அவருடைய மரணத்தை குறித்து நிறைய இடங்களில் இயேசுவானவர் சொல்லியிருக்கின்றார். அதில் யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கின்றேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வதை நம்ம பார்க்கலாம். செயின்ட் அகஸ்டின் அப்படின்ற ஒரு பரிசுத்தவான், அவர் இந்த சிலுவை மரணத்தை குறித்து, இயேசு மரித்ததை குறித்து அவர் என்ன சொல்கிறார்னா, கிறிஸ்து மரிக்கும் வேலையை காலம் நிர்ணயிக்கவில்லை, மாறாக தான் மரிக்கும் வேலையை அவரே தீர்மானித்தார் அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்தவான் தன்னுடைய புத்தகத்தில் அவர் எழுதி வச்சிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை பொறுத்த மட்டில் மரணம் என்பது ஒருவருடைய வாழ்வின் முடிவல்ல, மாறாக ஒரு புதிய வாழ்வினுடைய ஒரு துவக்கம். அதை தான் அந்த சிலுவையில் அவர் செய்ததை நம்ம பார்க்கலாம். அவர் இயேசு சுவாமி சிலுவையில் மரித்து போகின்றார். இதுக்கப்புறமா என்னுடைய கன்க்ளூடிங் பார்ட்டியும் நான் வேகமாக சொல்லி நான் முடிக்க போகின்றேன். அவருடைய மரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் அதில் இருக்கிற ஃபாலோயிங் வேர்ஸில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் நிறைவேறும் விதமாக இயேசுவினுடைய மரணம் அமைந்தது. கிட்டத்தட்ட வேதாகமத்தில் 330க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் இல்லைனா வேத வாக்கியங்கள் வந்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 330ல் 50க்கும் மேற்பட்ட அந்த வேத வாக்கியங்கள் அந்த லாஸ்ட் டே ஆஃப் ஹிஸ் லைஃப், அந்த சிலுவையில், அந்த பஸ்கா பண்டிகையிலிருந்து, அந்த நிகழ்விலிருந்து ஆரம்பித்து சிலுவையில் அவர் மரிக்கின்ற வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு காரியம், யோவான் 19:36 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். நிறைய இடங்களில் இந்த பர்டிகுலராக வேத வாக்கியம் நிறைவேற்றும்படி இது நடந்துச்சுன்னு சொல்லி பைபிளில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் ஒரு காரியம், பஸ்கா பண்டிகை அன்னைக்கு கரெக்டாக ஒரு டைமில் தான் அந்த அவ்வளவு ஆடுகளையும் வந்து ஸ்லாட்டர் பண்ணுவாங்களாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இயேசுவானவர் சிலுவையில் மரித்த அந்த நேரம் சரியாக அந்த பஸ்காக்கு பண்டிகைக்கு ஆடுகள் பலி செலுத்தப்படுகின்ற அந்த நேரத்தில் தான் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். வேத வாக்கியங்கள் நிறைவேற்றும் விதமாக அவருடைய வாழ்க்கை அமைந்தது. ரெண்டாவது, அவருடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பரிசுத்தமானது காணப்பட்டுச்சு. அவருடைய பிறப்பில் பரிசுத்தம், அவருடைய ஊழியத்தில் பரிசுத்தம், அவருடைய மரணத்தில் பரிசுத்தம், அவருடைய அடக்கத்தில் பரிசுத்தம். அந்த அடக்கத்தை குறித்த மாத்திரம் ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 53வது வசனம். ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்பட்டிராத ஒரு கல்லறையிலே இயேசு அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய வாழ்விலே பரிசுத்தம் காணப்பட்டுச்சு. மூன்றாவது, இருளின் ஆதிக்கம் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. நிறைய காரிருள், அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது நிறைய பேர் சொன்னவங்கெல்லாம் அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மரணம், பாதாளம், பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்கள் அவரை வீழ்த்துவதற்கு, அவரை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்தது. ஆனால் எல்லாமே தோற்று போனது. அவர் சொன்னபடி மரித்தார், அவர் சொன்னபடி அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த போகிறேன். அந்த லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த 48ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது ஒரு கூட்ட மக்கள் அங்கங்கே இருந்தாங்க. ஸோ அந்த நிலையை மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். சொல்லிவிட்டு நம்ம எந்த கூட்டத்தோடு கூட நம்ம இந்த மீட்டிங்கை, இந்த ஆராதனையை விட்டு நம்ம கலந்து போக போகிறோம்னு சொல்லி நம்ம யோசிக்க போகிறோம். ஒன்று, 48ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, மார்பில் அடித்து கொண்டு
அங்கே வந்த மக்கள் திரும்பி சென்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அழுது புலம்பிக் கொண்டு, ஐயோ என்னென்னவோ நினச்சோம், எல்லாம் வீணாக போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்பிக்கையெல்லாம் உடஞ்சி போச்சுன்னு சொல்லி மார்பில் அடைத்து கொண்டு அழுது கொண்டு போனார்கள். அதே போல் அடுத்த ஒரு கூட்டம் 49வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவைக்கு ரொம்ப அறிமுகமானவங்க இவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களாம், தூரத்தில் நின்று கொண்டு காரியங்களை பார்த்து கொண்டு இருந்தாங்க. they were stood at a distance and watching things. மூன்றாவதாக 52 53 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரிமத்தேயாவூர் அப்படின்ற ஊரை சேர்ந்த ஒரு மனிதர் யோசேப்பு, அவர் துணிச்சலாய் பிலாத்துவின் இடத்துக்கு சென்று இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கி அவருடைய உடலை அவர் அடக்கம் பண்ணுகின்றார். நான்காவதாக 47ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவை பாதையை தலைமை ஏற்று நடத்தின 100க்கு அதிபதி ஒரு அறிக்கையை அந்த இடத்துல அவன் சொல்கிறான். சிலுவைக்கு முன்பாக இயேசுவின் சரீரம் அந்த தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, மெய்யாகவே 47வது வசனம், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரர் என்று சாட்சி கூறி அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். எனக்கு அன்பானவர்களே, இந்த 4 கூட்டத்தில் எப்படிப்பட்ட கூட்டத்தோடு கூட இன்றைக்கி இந்த ஆராதனையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம்? வருத்தத்தோடு நம்ம திரும்பி செல்ல போகின்றோமா? இல்லைனா எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏதோ சர்ச்சுக்கு போனோம், ஏதோ என் பேரில் கிறிஸ்தவ பேர் இருக்குது, இல்லை போகலன்னா கேட்பாங்க, அதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக போகிறோமா? இல்லைனா இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி பகர போகிறோமா? இல்லை என்றால் துணிச்சலோடு கடவுளுக்காக பணி செய்ய போகின்றோமா? இந்த 4 கூட்டத்தில் எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்க போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.